வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் presenting நவ்வேர். இந்த படம் IMDbல 6.3 ஸ்டார் வாங்கியிருக்கு. கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு நாட்டை பார்க்குறோம். அந்த நாட்டில் எல்லாரும் பசியால் சாவறாங்க. அதனால் அரசாங்கம் இவங்கள வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுது. ஆனால் அரசாங்கம் அவங்க செலக்ட் செஞ்ச ஆளுங்க மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இதே வேலை ரொம்ப மாசமாக நடந்துன்னு இருக்கு. அந்த நாட்டில் மியாவையும் அவனோட ஹஸ்பண்டையும் பார்க்குறோம். நிக்கோ அவளோட ஒய்ஃபை வேற நாட்டுக்கு கொண்டு போய் ஒரு ஐலாண்டில் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறான். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் 2 வயசு குழந்தைய இழந்துட்டாங்க. அதுவும் இந்த நாட்டு அரசாங்கத்தினால. இந்த சமயத்தில் மியா வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கா. இவங்க 2 பேருக்கும் இப்போ சீக்கிரமாகவே ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதனால் இவங்க யோசிக்கிறாங்க கடல் வழியாக ஒரு கண்டெய்னரில் உட்காந்து இந்த நாட்டை விட்டு இல்லீகல் வழியாக போயிடலான்னு. அதனால் இவங்க டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா கூடிய சீக்கிரமே இவங்கள ஒரு கண்டெய்னரில் ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. அதே மாதிரி இவங்க போகிற ஐலாண்ட்லேயும் ஒரு செக்கிங்கும் நடக்காது. அப்புறம் இவங்க 2 பேரும் கண்டெய்னருக்குள்ளே இருக்கும்போது அந்த சமயத்தில் அந்த கண்டெய்னர் கேட் ஓப்பன் ஆகுது. நிறைய பேர் அந்த கண்டெய்னருக்குள்ளே ஏறிடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து இல்லீகல் வழியாக அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்காக ஏறிடுறாங்க. அந்த கண்டெய்னர்ல ஆளுங்க நிறைய பேர் ஆயிராங்க. அதனால அதுல இருந்து கொஞ்சம் ஆளுங்களை இறக்கி விட்டுறாங்க. அதுல நீக்கோவையும் இறக்கி விட்டுறாங்க. அதனால இவங்க 2 பேரும் இங்க பிரிஞ்சிடுறாங்க. அதனால மியா ரொம்ப கவலையோட ஆயிரா. ஏன்னா பிரெக்னன்சியோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இப்போ அவ இருக்கா. இந்த சமயத்துல இவளோட ஹஸ்பண்ட் இவ கூட இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறா இவ. அதனால மியா சீக்கிரமா அவனோட ஹஸ்பண்ட் நிக்கோவை போன் அடிக்கிறா. அவனோட ஹஸ்பண்ட் சொல்ல, நீ கவலைப்படாத, நான் இன்னொரு கண்டெய்னர்ல ஏறி அந்த ஐலாண்ட்ல வந்துடுறேன், அங்க வந்து நான் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கண்டெய்னர் எல்லாமே செக் பண்றதுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அதனால இவங்க எல்லாருமே போய் சீக்ரெட் ரூம்ல மறைஞ்சு இருக்காங்க. அப்புறம் இந்த போலீஸ்காரன் சொல்றான், நீங்க எல்லாரும் வெளியே வரலன்னா உங்களை எல்லாரையும் நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதனால எல்லாரும் பயந்து அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க போறது எல்லாமே இல்லீகல் வழி. அந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் வெளியே கூட்டுன்னு போய் எல்லாரையும் சுட்டு அந்த கடல்ல கடாசிடுறாங்க. ஆனா மியா வந்து அதுல இருந்து தப்பிச்சிடுறா. ஏன்னா அந்த கண்டெய்னருக்கு மேல அவ மறைஞ்சுன்னு இருந்தா. அப்புறம் இவ பயந்துகிட்டே அவ ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்றா. ஆனா நிக்கோ கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல. அதுக்கப்புறம் இவளோட கண்டெய்னரை லோடு பண்ணிடுறாங்க. மியா மறுபடியும் அவளோட ஹஸ்பண்டை கால் பண்றா. இவளுக்கு தோணுது ஒருவேளை நீக்கோவையும் அந்த போலீஸ்காரங்க கொன்னுட்டாங்களான்னு. ஏன்னா இந்த போலீஸ்காரங்க எல்லா கண்டெய்னரையும் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவ அங்க கிடக்கிற எல்லா பொருளும் பாக்குறா. அங்க இவளுக்கு ஒரு ஒயிட் டிஃபன் பாக்ஸ், ஒரு ஏர்போர்ட்ஸும் கிடக்குது. அதுல இருந்து மியா ஒன்னு எடுத்து டார்ச்சை எரிச்சு போர்வை போத்துக்கிட்டு தூங்க ட்ரை பண்றா. அப்புறம் அவ நடு நைட்ல முழிச்சிடுறா. அப்புறம் அவ ஏஞ்சி வெளியில பாக்குறா. அவளோட ஷிப்பு வந்து ஒரு அலையில மாட்டிக்கிச்சு. அதனால இவளோட கண்டெய்னர் இங்கேயும் அங்கேயும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனால மியா வந்து மயக்கம் போட்டு விழுந்துறா. அப்புறம் இவ கண்ணு மூச்சு பாக்குறா. இவளோட கண்டெய்னர் அந்த கடல்ல மிதங்கின்னு இருக்கு. அதனால இவ அவளோட ஹஸ்பண்டுக்கு போன் அடிக்கிறா. ஆனா அந்த போனும் போல. அந்த சமயத்துல இவளுக்கு கொஞ்சம் பேர் கத்துற சத்தம் கேக்குது. அவ சீக்கிரமா போய் வெளியில பாக்குறா. அங்க ஒரு கண்டெய்னர் முழுங்கின்னு இருக்கு. இந்த கண்டெய்னர்ல தான் நிக்கோவை ஏத்தி விட்டாங்க. இந்த கண்டெய்னர் இவ கண்ணுக்கு முன்னே முழுங்கிருது. அதனால நிக்கோ கிட்ட போய் சேர்றது இவளோட கடைசி நம்பிக்கையும் உடஞ்சிடுது. ஏன்னா அந்த கண்டெய்னர்ல தான் நிக்கோ இருந்தா. அந்த கண்டெய்னரே இப்போ முழுங்கி போயிடுச்சு. அதனால மியா ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுறா. அப்புறம் அவ சூசைட் பண்ண ட்ரை பண்றா. அந்த சமயத்துல இவளுக்கு பிறக்க போற குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. அதனால அவ கத்தி எடுத்து கடாசிட்டு அழுவிக்கினே தூங்கிடுறா. அப்புறம் இவ டக்குன்னு கண்ணு மூச்சு பாக்குறா. இவ பாக்குறா அந்த கண்டெய்னர் ஃபுல்லா தண்ணி ரொம்புது. இவ தப்பிக்க ரொம்ப ட்ரை பண்றா. இவளாலே காப்பாற்ற முடியல. அப்புறம் அங்கேயே இறந்து போயிடுறா இவ. அப்புறம் திடீர்னு கண்ணு மூச்சு பாக்குறா இவ. இது என்னன்னா இவளுக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. ஆனா இப்போ அந்த கண்டெய்னர்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஏறினே இருக்கு. அதே சமயத்துல இவளுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வருது. அது எடுத்து பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட் நிக்கோ பண்ணியிருக்கான். நிக்கோ சொல்றான், எனக்கு டிரைவர் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டான்னு. இவனோட சத்தம் கேட்டோன்னு மியாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. அப்புறம் நிக்கோவும் இவளுக்கு தைரியமா இருக்க சொல்றான். அதுக்கப்புறம் மியாக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுது. அது கூடவே அந்த கண்டெய்னர்ல தண்ணி ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதே சிச்சுவேஷன்ல மியாக்கு ஒரு பொண்ணு பிறகுது. இவளோட பொண்ணு பேரு நோவான் வைக்கிறா. அப்புறம் இவளோட பொண்ணை வந்து ஒரு மரப்பெட்டியில வைக்கிறா. ஏன்னா இவளோட பொண்ணை அந்த தண்ணியில இருந்து காப்பாத்துறதுக்காக. அப்புறம் இவளுக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த கண்டெய்னருக்கு மேல போகணும்னு சொல்லி. ஒருவேளை அங்க போனா நம்மளோட உயிர் எப்படியாச்சும் நம்ம காப்பாத்திக்கலாம்னு சொல்லி தோணுது இவளுக்கு. அதனால அங்க இருந்த ஒரு ட்ரில்லால அந்த கண்டெய்னரை கட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. மியா ரொம்ப நேரமா கட் பண்ணிட்டு இருந்ததுனால இவ சோர்ந்து போயிட்டா. அப்புறம் இவளுக்கு பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவளுக்கு கொஞ்சம் பலம் வேணும்னு சொல்லி அங்க இருந்த கெட்டு போன சாப்பாடும் சாப்பிட ஆரம்பிச்சிடறா. அப்பதான் இவளோட பொண்ணையும் காப்பாற்ற முடியும்.
தெரியும். அப்புறம் இவ எப்படியோ அந்த கண்டெய்னரை வெட்டி மேல வந்துடுறா. அப்புறம் இவ வெளியில வந்து பாக்குறா, இவ ஒரு கடலுக்கு நடுவுல மாட்டின்னு இருக்கா. அந்த சமயத்துல இவளுக்கு ஒரு ஏரோப்ளைன் தெரியுது. அதை இவளை பார்க்கணும்னு சொல்லி ஒரு கண்ணாடி உடைச்சு அந்த கண்ணாடியில இருந்து சிக்னல் கொடுக்குறா இவ. அதனால இவளுக்கு காலில் அடிபட்டுருச்சு. அந்த அடிப்பட்ட இடத்துல வைனம் போடுறா. இது கூடவே அந்த காயத்தை நூலால தைக்கிறா இவளே. ஏன்னா அந்த ரத்தமும் அப்பதான் நிக்கும். இவ இந்த மாதிரி செஞ்சதுனால மியாக்கு ரொம்ப வலி ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் இவ முயற்சி விடல. ஏன்னா இவளோட பொண்ணு நோவாவை எப்படியாச்சும் இங்க இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு போயிடணும்னு. ஆனா இந்த இடத்துல சர்வைவ் பண்றதுக்காக முதல்ல இவ சாப்பாடை தேடணும், இல்லனா இவ பசியாலே செத்துருவா. அதனால இவ அந்த கண்டெய்னர்ல கடந்த ஹெட்போன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு வலைய செய்யறா. அதால மீன் பிடிச்சி அந்த மீனை பச்சையாவே சாப்பிட்றா. அதுக்கப்புறம் இவளுக்கு நிக்கோவோட போன் வருது. அவன் சொல்றான், என்ன சுட்டுட்டாங்க, என்னால தப்பிக்க முடியலன்னு சொல்லிடுறான். ஏன்னா நிக்கோ வந்து இவளை காப்பாத்த வருவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது இவளுக்கு. அந்த கடைசி நம்பிக்கையும் உடஞ்சிருச்சு இவளுக்கு. அதுக்கப்புறம் நிக்கோ கிட்ட சொல்றான், நம்மளுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு. நிக்கோக்கு அவளோட பொண்ணு குரலும் கேட்க வைக்கிறா. அந்த சமயத்திலே போன் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அது பார்த்தவொடனே மியாக்கு மனசு உடஞ்சி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடறா. அப்புறம் இவ அழுவிக்கிட்டே அந்த கண்டெய்னர் மேலே தூங்கிடுறா. இதே போல இவளுக்கு இந்த கண்டெய்னர்ல 32 நாள் ஆகுது. இவளுக்கு தெரியும் இவளோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக இவள் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்னு சொல்லி அங்க கடந்த கொஞ்சம் பொருளால இவ ஒரு ராஃப்ட் செய்யறா. அந்த ராஃப்ட்ல இவளோட குழந்தைய வச்சு அந்த கடல்ல மிதக்க விட்டுறா. ஏன்னா அந்த கண்டெய்னர்ல தண்ணி ஏறிக்கினே இருக்குது. அதனால அது கூடவே அவ மீனும் பிடிக்கிறா. அந்த சமயத்திலே ஒரு பறவை இங்க வந்து உட்காருது. இவளுக்கு புரிஞ்சு போச்சு இங்க பக்கத்திலே எங்கேயோ ஒரு கரை இருக்குன்னு. ஆனா இந்த கரை எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி இவளுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்ல. ஏன்னா இந்த மாதிரி பறவைங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து கூட டிராவல் பண்ணும். அப்புறம் நைட் நேரத்துல மியா மூடி வச்சிருந்த அந்த கண்டெய்னருக்குள்ள ஹோல்ஸ் எல்லாமே உடஞ்சிருது. அதுல இருந்து தண்ணி ஏற ஆரம்பிச்சிச்சு அந்த கண்டெய்னருக்குள்ள. அப்புறம் மியா அந்த கண்டெய்னருக்குள்ள சீக்கிரமா போறா. ஏன்னா இவளோட குழந்தையோட போட்டோ இருக்குது அதுக்குள்ள. இவ போட்டோ எடுக்க போகும்போது அங்க உள்ள ஒரு பொருள்ல இவளோட கால் மாட்டிக்கிச்சு. அதனால இவளோட காலை ஃப்ரீயாக ட்ரை பண்றா. சமயத்துல அந்த கண்டெய்னர் ஃபுல்லாவே தண்ணி ரொம்பிடுது. அதே சமயத்துல மியா குழந்தைய வச்சிருந்த ராஃப்டும் அந்த கண்டெய்னர் கிட்ட இருந்து தூரம் போயிடுச்சு. அப்புறம் மியா எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறா. அப்புறம் இவ மேல வந்து பாக்குறா, இவளோட குழந்தை வச்சிருந்த ராஃப்ட் காணும். ஆனா இவ ரொம்ப தேடுறா. ஆனா தூரமா அந்த ராஃப்டே காணும். அதனால இவ கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறா. ஏன்னா இந்த நைட்டு நேரத்துல இந்த கடல்ல அந்த ராஃப்ட் தேடுறது முடியாத ஒரு காரியம். அதே சமயத்துல அந்த குழந்தையோட ராஃப்ட் கிட்ட ஒரு திமிங்கலம் வருது. அந்த திமிங்கலம் அந்த ராஃப்ட் பக்கத்துல மூச்சு வாங்க வருது. அந்த சமயத்துல அந்த தண்ணி வந்து மியாவோட குழந்தை மேல படுது. அதனால அந்த குழந்தை தூக்கத்துல இருந்து ஏஞ்சி அழுவ ஆரம்பிச்சிடுச்சு. அதனால மியாக்கு தெரிஞ்சு போயிடுது அவளோட பொண்ணு நோவா எங்க இருக்கான்னு. அப்புறம் சீக்கிரமா இவளோட பொண்ணு நோவா கிட்ட போறா. அப்புறம் இவ அந்த ராஃப்ட் பிடிச்சிக்கிட்டே தொங்கின்னு இருக்கா. அப்புறம் இவ ஃபுல் நைட்டும் அந்த ராஃப்ட் பிடிச்சிக்கிட்டே தொங்கின்னு இருக்கா. அப்புறம் காலையில ஆவண உடனே இவளுக்கு புரிஞ்சு போயிடுது, இதே போல நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன்னு. அப்புறம் இவளோட பொண்ணை பார்த்து தேங்க்ஸ்ன்னு சொல்றா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சாவ போனேன். அந்த சமயத்துல நோவா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இவளோட முடிவை மாத்திக்கிட்டு சூசைட் பண்ணல. அதுக்கப்புறம் மியா பாக்குறா, இவளுக்கு மேல நிறைய சீகல்ஸுங்க பறக்குது. இவகிட்ட இருந்த மீனுங்கள்லாம் தண்ணியில எடுத்து கடாசுறா. ஏன்னா இன்னும் நிறைய இங்க சீகல்ஸுங்க வரணும்னு சொல்லி. ஏன்னா தூரத்துல யாராச்சும் இருந்தா இவங்களை பாத்துருவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி மியாவை சுத்தி சீகல்ஸுங்க நாலா பக்கமும் ரவுண்ட் அடிக்குது. ஆனா நடந்ததும் அதே போலதான் மியா யோசிச்ச மாதிரி. தூரத்துல இருந்த ஒரு போட்ல உள்ள ஆளுங்க இவங்களை பாத்துறாங்க. அப்புறம் இவங்க சீக்கிரமா அந்த போட் ராஃப்ட் கிட்ட கொண்டு போறாங்க. அப்புறம் இவங்க பாக்குறாங்க ராஃப்ட்ல ஒரு குழந்தை இருக்கு. ஆனா மியா அங்க இல்ல. அப்புறம் இவங்க இந்த குழந்தைய மேல கொண்டு வராங்க. இது பார்த்த உடனே இவங்க ரொம்ப ஆச்சரியமாயிடுறாங்க. ஏன்னா நடுக்கடல்ல இந்த குழந்தை எங்க இருந்து வந்துருச்சுன்னு. அப்புறம் இவங்க பாக்குறாங்க ஹெட்போன் வயர்ல இருந்து ஒரு கயிறு கட்டி இருக்கு. இவங்க அந்த கயிறை இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது கூடவே மியாவும் வெளியே வந்துடுறா. அப்புறம் மியாவையும் அந்த போட்ல கொண்டு வராங்க. அப்புறம் இவங்க பாக்குறாங்க மியாவோட உடம்புல உயிரே இல்ல. அதனால இவங்க சிபிஆர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரமா இவங்க சிபிஆர் கொடுக்குறாங்க. ஆனா முழிக்கவே இல்லை. அப்புறம் இவங்க கண்டினியூவா விடாம சிபிஆர் கொடுத்துனே இருக்காங்க. அதனால மியா வந்து முழிச்சிடுறா. அப்புறம் இவன் வாயில இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டா. இவள் எழுந்தோடனே முதல்ல இவளோட பொண்ணு நோவாவை தூக்கி கட்டி பிடிச்சிக்கிறா. அப்புறம் இவ பாக்குறா, என்னையும் என்னோட குழந்தையும் காப்பாத்தின கப்பிள்ஸ் இவங்க தானு. இந்த கப்பிள்ஸ் கூட இவங்களோட பையனும் இருக்கான். அதுக்கப்புறம் மியாவையும் அவளோட பொண்ணையும் ஒரு ஐலாண்டுக்கு கூட்டின்னு போறாங்க. இந்த ஐலாண்ட்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த ஐலாண்ட்ல தான் மியாவும் மியாவோட ஹஸ்பண்ட் நிக்கோவும் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்த இடம். இது கூடவே இந்த ஸ்டோரியும் முடிஞ்சிருது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்.